இங்க தமிழ்நாட்டுல வந்து முறையாக அறிவிக்கப்பட்ட திட்டம் டாப்ஸ் சொல்றீங்க இல்லையா, தமிழ்நாடு அஷ்யூரட் பென்ஷன் ஸ்கீம். எனக்கு வந்து அது வந்து ஒரு சிறுசேமிப்பு திட்டம் மாதிரி தான் தோணுது இல்லைங்களா. பென்ஷன் ஸ்கீமா தெரியல, சிறுசேமிப்பு திட்டம். அதாவது நீங்க வந்து நீ உண்மையை கொண்டு வா, நான் நெல்லை கொண்டு வரேன், ஊதி ஊதி சாப்பிடலாம், இந்த கதை தான். ஓபிஎஸ்க்கும் இந்த புது ஸ்கீமுக்கும் அதுல வந்து இறந்தவர்களின் குடும்பத்தின் சார்பாக அவர் யாரை வந்து கை காட்டி விடுறாங்களோ அந்த நாமினிக்கு 60% போய் சேரும்னு இந்த புது ஸ்கீம்ல சொல்லியிருக்காரு டாக்ஸ்ல. ஓபிஎஸ் பார்க்கும்போது அதுல வந்து 50% தான் கொடுப்பேன்னு சொல்றாங்க. அப்ப அந்த 10% இங்க அதிகமா கிடைக்குது சார். இல்லைங்க, 10% சொல்றீங்க நீங்க. எப்பவுமே நம்ம குழப்பறாங்க. உங்களுக்கு சதவிகிதம் பெருசா இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து வருமானம் அப்சல்யூட் நம்பர் கையில கிடைக்க போகுது பெருசா, அதுதான் பார்க்கணும். கேட்டா வந்து உதய மின் திட்டத்துல வந்து முன்னாடி இருந்த எடப்பாடி அவர்கள் கையெழுத்து போட்டு வந்துட்டாரு, அதனாலதான் உயர்த்துறோன்றாங்க. சரி, உயர்த்துறீங்க, அப்போ அதுல இருந்து வருகின்ற வருமானம் யாருக்கு போகுது? ஏடிஎம் கேட்கா போகுது, அதிமுக கட்சிக்கா போகுது, இல்ல மத்திய அரசாங்கத்துக்கு போதும்? தமிழக அரசாங்கத்துக்கு தானே வருது. சொத்து வரி ஏற்றியாச்சு, வாகன வரி ஏற்றியாச்சு, பால் ஏற்றியாச்சு இல்லைங்களா. ஸோ நீங்க சொன்ன பெட்ரோல் டீசல் வரையே குறைக்கல. ஒரு 2-3 மாசத்துல ஆட்சியே வந்து முடிய போகுது. பசங்களுக்கு வந்து அடுத்த நிதியாண்டுக்கு தான் சொல்லுவாங்க. நடுவில் யாரும் லேப்டாப் கொடுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அடுத்த அகடமிக், அதாவது கல்வியாண்டு ஆரம்பிக்கும் போது அது வந்து உங்களுக்கு எப்படி ஜூன் ஜூலை ஆகிடும். ஸோ அதனால தெரியல, அது வந்து நமக்கு டீட்டெயில்டா வரும்போது பார்க்கலாம். இப்போ சமீபத்தில் கூட நீங்க ஒரு பேட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க, பெரிய வைரல் ஆச்சு. தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு அரசு வாங்கிய கடனுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது அப்படின்னு பொருளாதார நிபுணர் ஒருவர் கேள்வி கேட்கிறார். இந்த கேள்வியை வந்து ஏன் வந்து 2021 அதே ஜெயரஞ்சன் ஐயா பிடிஆர் பயணிகள் தியாகராஜன் மேல கேட்கல, இல்ல அப்போ உள்ள மற்ற அமைச்சர்கள்ட்ட கேட்கலன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி வருதுல. இந்த 26 மார்ச் முடியும் போது கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாயா ஆயிடும். 5 லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்தின் தலையிலும் இருக்கிறது. எதிர்வினை நிகழ்ச்சி வாயிலாக ஸ்ரீ டிவி நேயர்களை சந்திப்பதில் அளவு கடந்த மகிழ்ச்சி. நேற்றைய தினம் தமிழக முதல்வர் அவர்கள் வந்து அந்த டாப்ஸ், அதாவது தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம், உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அதில் ஒரு சாரர் அரசு ஊழியர்கள் ரொம்ப மகிழ்ச்சியை தெரிவிச்சிருக்காங்க. ஸ்வீட்டடு கொண்டாடு அப்படிங்கிற மாதிரிலாம் சந்தோஷமா இருக்காங்க. இன்னொரு சாரர் இது ஒரு ஏமாற்று வேலை, இத்தனை வருஷம் அமைதியா இருந்துட்டு தேர்தல் நேரத்துல இப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்காரு. ரெண்டாவது, அது உள்ளுக்குள்ளேயே ஒரு சில பல ஏமாத்து வேலையெல்லாம் இருக்கு, எங்ககிட்டே காசை வாங்கி எங்களுக்கே திருப்பி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. இப்போ இது குறித்த விளக்கங்களை பகிர்வதற்காக, தன்னுடைய கருத்துக்களை பகிர்வதற்காக நம்மோடு இணைய வழியே இணைகிறார் பிரபல பட்டய கணக்காளர் திரு சுப்பிரமணியன் அவர்களை இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் பாஸ்கரன் சார். இப்போ எனக்கு 3 விஷயங்கள் சார். ஓபிஎஸ், சிபிஎஸ், என்பிஎஸ், இது குறித்த நேயர்களுக்கு கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடுங்க சார். ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்றது 2003க்கு முன்னாடி இருந்தது. அதுல அப்படின்னா அரசாங்கமே வந்து கான்ட்ரிபியூஷனா பண்ணுவாங்க. ஒரு எம்ப்ளாயி வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி வேலையை விட்டு 60வது வயதுலயோ இந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ்லயோ அதுக்கு முன்னாடியோ வேலையை விட்டு போறாரு அப்படின்னு சொன்னா, அவருக்கு பிற்பட்ட காலங்கள்ல பணி முடிந்ததுக்கு அப்புறம் வருகின்ற இந்த பென்ஷன் தொகைக்கு தேவையான கான்ட்ரிபியூஷன், கார்பஸ் ஜென்ரேட் பண்ணணும் இல்லையா, இந்த கார்பஸை ஜென்ரேட் பண்றதுக்குண்டான கான்ட்ரிபியூஷனை வந்து அரசாங்கங்களே வந்து பண்ணி கொண்டிருந்தன. அதுதான் வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். அதாவது நீங்க கடைசியா வாங்குற சம்பளத்துல 50% உங்களுக்கு பென்ஷனா கிடைக்கும். அந்த 50% பென்ஷனுக்கு உண்டான கார்பஸ் தொகையை வந்து அரசாங்கம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி வைப்பாங்க. அந்த கார்பஸ்க்குல இருந்து வருகின்ற வட்டி வருமானம், இல்ல வேற ஏதாவது முதலீடு பண்ணிக்கிறாங்களா, அந்த முதலீட்டுல இருந்து வருகின்ற வருமானம், அந்த வருமானத்தை வைத்துக் கொண்டு பென்ஷன் கொடுத்திருந்தாங்க. இது வந்து என்னாச்சுன்னா, இது நாளடைவில் வந்து இப்போ நம்ம, ஏன்னா இந்தியா என்பது பெரிய ஜனநாயக நாடு. இங்க வந்து அரசு கட்டமைப்புகளே வந்து நீங்க 145 கோடி மக்களை வந்து காபந்து பண்ண வேண்டும், காப்பாற்ற வேண்டும்னா அதுக்கு உண்டான அரசாங்க ஊழியர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு உண்டான பென்ஷன் தொகை அப்படின்றது வந்து பெரிய ஒரு சுமையாக அரசாங்கங்கள், எல்லா அரசாங்கங்களும், மத்திய அரசாங்கம் மற்றும் மாநில அரசாங்கம் எல்லா வேலையும் இருந்தது. இதுல வந்து ஒரு வயா மீடியா அப்ரோச் எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து என்பிஎஸ்னு கொண்டு வந்தாங்க, நியூ பென்ஷன் ஸ்கீம்னு கொண்டு வந்தாங்க. ஸோ நியூ பென்ஷன் ஸ்கீம்ல வந்து ஆக்சுவல் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுதான் வந்து 2003க்கு அப்புறம் கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம்ன்றது வந்து 10% வந்து அரசாங்க ஊழியர்கள் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஸோ 2003லேருந்து 2026 ஒரு 2 நாள் முன்னாடி வரைக்கும் அந்த ஸ்கீம் லைவ்ல இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஸ்கீம் என்ன ஆக போறதுன்னு தெரியல. ஸோ அந்த பணத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தமிழக அரசாங்கம் அவர்கள் முதலீடு பண்ணுவாங்க. ஸோ முதலீடு பண்ணிட்டு அந்த முதலீடை வந்து கார்பஸை கிரியேட் பண்ணிட்டு அதுல இருந்து வர வருமானத்தை
வேலையை விட்டுட்டு போகும்போது ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது அவர்களுக்கு உண்டான உரிய பணத்தை கொடுப்பாங்க. இதுதான் வந்து என்பிஎஸ் மத்திய அரசாங்கம் அமல்படுத்திய என்பிஎஸ்டி தான் இருந்தது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10% மேல எம்ப்ளாயும் 15% மேல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி 18%, குறிப்பா 18%, 10 + 18% கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு கார்பஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அப்புறமா அதுல வந்து மார்க்கெட் லிங்க் ஃபண்ட்ஸ்லயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பண்ணிட்டு அதுல இருந்து வருகின்ற ரிட்டர்னை வந்து மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இது வந்து இது வரைக்கும் நடந்துன்றது. இப்போ 2021 இவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி என்ன பண்றாங்க, அதனோட இம்பாக்ட் என்னன்னு, அதாவது ஒரு அரசாங்கம் வந்து ஒரு கொள்கையை அறிவிக்கிறாங்க அப்படின்னா என்னைக்குமே வந்து மக்கள் வயிற்றில் அடித்து விட்டு அந்த கொள்கையை அறிவிக்க முடியாது. அப்படி அறிவித்திருந்தார்கள் என்றால் 3வது முறையாக என்டிஏ அரசாங்கம் மேல பதவி ஏற்றிருக்க முடியாது. சோ மக்களுக்கும் தெரிகிறது இந்த சுமையை வந்து அரசாங்கங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஏன் தாங்கிக் கொள்ள முடியாதுன்னா, சார் நீங்க கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு சேலரி கொடுக்குறீங்க, கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு பென்ஷன் கொடுக்குறீங்க, இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்க அப்படின்னா அது வந்து எக்ஸ்பெண்டிச்சர். அந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து யாராவது ஒருத்தர் பணம் கொடுக்கணும்ல. கடனை மட்டுமே நீங்க வாங்கி கொண்டிருக்க முடியாது. அப்ப என்ன ஆகும், அரசாங்கங்கள் வந்து வருமானத்தை ஈட்ட வேண்டும். அரசாங்கத்துக்கு வருகின்ற வருமானம் 2 வழியில வரும். ஒண்ணு பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக ஈட்டுகின்ற வருமானம், 2வது வந்து வரி வருமானம். சோ என்ன ஆகும்னா, நீங்க பென்ஷனை நீங்க வந்து உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்றால் உங்களோட வரி வருமானத்தை உயர்த்த வேண்டும். வரி வருமானம் யார் கடைசியில பே பண்றது? நம்ம தானே பே பண்றோம் இல்லைங்களா? சோ ஒரு குறிப்பிட்ட அரசாங்க ஊழியர்களின் பென்ஷனை வந்து உத்தரவாதம் செய்வதற்காகவும் நிரந்தரப்படுத்துவதற்காகவுமே இருக்கிற 8 கோடி மக்கள் தமிழ்நாட்டில், இல்ல இருக்கிற 145 கோடி மக்கள் உலக இந்தியாவில் இருக்கிறவங்க மேல வரியை வந்து சுமத்துவது என்பது கரெக்டா இருக்காது. அதனால வயா மீடியா அப்ரோச் கொண்டு வந்தாங்க. கான்ட்ரிபியூட், நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க, அரசாங்கம் கான்ட்ரிபியூட் பண்ணா அப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதான் என்பிஎஸ் ஆக இருந்தது. நேத்து இங்க தமிழ்நாட்டுல வந்து முறையாக அறிவிக்கப்பட்ட திட்டம் டாப்ஸ் சொல்றீங்க இல்லையா, தமிழ்நாடு அஷூரன்ஸ் பென்ஷன் ஸ்கீம். எனக்கு வந்து அது வந்து ஒரு சிறுசேமிப்பு திட்டம் மாதிரி தான் தோணுது இல்லைங்களா. பென்ஷன் ஸ்கீமா தெரியல, சிறுசேமிப்பு திட்டம். அதாவது நீங்க வந்து நீ உமிய கொண்டு வா, நான் நெல்லை கொண்டு வரேன், ஊதி ஊதி சாப்பிடலாம், அந்த கதை தான். சார் இப்போ இது கிட்டத்தட்ட 2001 இது நடைமுறையில இல்லைன்னு சொல்றீங்க. 24 ஆண்டுகள் ஏறத்தாழ. 2003க்கு அப்புறம் இல்ல, 2003க்கு அப்புறம் 2004 எக்ஸாக்டா. அப்படி இருக்கும்போது இது எதற்காக நிறுத்தப்பட்டது சார்? பொருளாதார சுமை அரசுக்கு ஏற்படுகிறதுங்கிறதுக்காக தான் இதை நிறுத்தி வச்சிருக்காங்க, அப்படிதானே சார்? அப்போ இப்போ திமுகவின் 2021 தேர்தல் அறிக்கை 309 அவங்க கிளியரா சொல்றாங்க, the old pension scheme will be implemented replacing the new pension scheme அப்படின்னு அவங்க 309 அறிக்கை தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க. இப்ப அவர்கள் சொன்னதும் இப்ப கொண்டு வந்த திட்டமும் ஒன்றுதானா சார்? ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல 100% கான்ட்ரிபியூஷன் will be done by the state government. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல புதிதாக என்டையர்லி 100%. சரிங்களா? அதுக்கப்புறம் அதுல வந்து கடைசியாக வாங்கிய சம்பளத்தில் 50% பென்ஷனாக கொடுக்கப்படும். ரைட்டுங்களா? இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா 10% அரசாங்க ஊழியர்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, அரசாங்கம் வந்து ஒரு 18.5% கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஏதாவது தொய்வு ஏற்பட்ட அடிஷனல் கான்ட்ரிபியூஷன் அரசாங்கம் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து கடைசி 12 மாச சம்பளத்துல ஆவரேஜ் சேலரி எடுத்து அதுல 50% பென்ஷனாக கொடுக்கப்படும். இது வந்து முழுதாக நீங்க வந்து 35 ஆண்டுகள் பணி நிறைவு செய்தீர்கள் என்றால், 25 வயசுல ஒருத்தர் வேலை செய்யறாருன்னா 60 வயசுல ரிட்டையர் ஆக போறாருன்னா முழுவதும் நீங்க வந்து பணி ஃபுல்லா வந்து அங்க வந்து சர்வீஸ் பண்ணிட்டு முழுவதுமாக பணி செய்து விட்டு ஓய்வு பெற்றீர்கள்னா இந்த கண்டிஷன். அதுல அப்புறமா சில கண்டிஷன் சொல்றாங்க, அதெல்லாம் இன்னும் வந்து ஜீவோ மூலமாக தான் நமக்கு வந்து விவரமாக கொடுக்கப்படும். 20 வருஷம் இருந்தா அவ்வளோ, 10 வருஷம் இருந்தா அவ்வளோ, பாதி குறையும் அப்படி குறையும் சொல்லிட்டு நிறைய வந்து இது சொல்றாங்க. பட் அது வந்து டீடைல்டு இன்னும் வந்து டேட்டா ஜீவோ இன்னும் இஷ்யூ பண்ணப்படவில்லை. இது என்னைக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும், என்னைக்கு ஜீவோ வரும் தெரியாது. நேற்று வந்து அறிவிச்சிருக்கிறாங்க, இந்த சிறுசேமிப்பு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இது என்னைக்கு வந்து ஜீவோ மாறும். அப்போ இந்த 24 ஆண்டு காலம் ஓய்வூதியம் பெற்று சென்றவர்களுக்கு இது கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏதாவது கொஞ்சமாவது இருக்காது? அது வந்து கொண்டு வருவேன்னு சொல்றாங்க. அதுல மிகப்பெரிய ஒரு சிக்கல், அதாவது இப்போ வந்து பழைய ஓய்வூதியம் பெற்றவர்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த இடைப்பட்ட காலத்துல அவங்களுக்கு என்ன பண்ண போறாங்க, எந்த மாதிரி பண்ண போறாங்க? ஏன்னா அவங்கள்ட்ட நீங்க 10% கான்ட்ரிபியூஷன் நீங்க வாங்கணும், அது முடியுமா எனக்கு?
இனி வாய்ப்பு இருக்குமா? வாய்ப்பே கிடையாது. இது எப்படி கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. அப்போ இனிமேல் தான் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட போகிறது அப்படின்னா, அந்த 22 ஆண்டுகள் 24 ஆண்டுகள் சொல்றோம் பத்தியா, அதுல பணி ஓய்வு பெற்றவர்களோட கதி என்ன ஆக போகுது? அவர்கிட்ட இருந்து நீங்க 10% கான்ட்ரிபியூஷன் வாங்கியிருக்கிறீங்க. அது போதுமானதாக இருக்காது. ஏன்னா நீங்க வந்து கடைசியாக ஓய்வு பெற்றதை வந்து கொடுக்க போறீங்க. அரசாங்கத்தோட 18% கான்ட்ரிபியூஷன் எங்க போச்சுன்னு கேட்பாங்க. சரிங்களா? சோ அது வந்து நிறைய சிக்கல். அதெல்லாம் வந்து வெளியில சொல்லவே இல்ல. இல்ல அப்ப பிராக்டிக்கலா பார்க்கும்போது இது இம்ப்ளிமெண்டிங் ஃப்ரம் ஈஸியா பார்க்கும்போது இது வந்து இந்த ஆண்டிலேருந்து அப்படிங்கிறது தான் ஈஸியா இருக்கும் இல்லையா சார்? ஈஸியா இருக்கும். இந்த ஆண்டிலிருந்து பேக் டேட்டட்ங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கஷ்டமா இஷ்யூவா தான் இருக்கும். ஏன்னா இருக்கும். ஏன்னா அவங்க 10% தான் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. அது போதாமல் இருந்த அந்த கார்பஸ் கிரியேட் பண்றதுக்கு போதாம இருந்தது அப்படின்னா, அந்த கார்பஸை இவங்க எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியலையே இப்போ. இப்ப அது அடிஷனலா 11,000 crores பெர் இயர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க சார். ஆமா, இனிமே கோயிங் ஃபார்வர்ட் 11,000 crores வந்து செலவு பண்ண போறாங்க இந்த புது பென்ஷன் திட்டத்தை வந்து அமுல்படுத்துவதற்காக அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அது அவ்வளவு செலவாவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து நிறைய இன்னைக்கு இந்த நேத்து அறிவித்ததுக்கு அப்புறமே நிறைய விவாதங்கள்ல வந்து நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. பொருளாதார நிபுணர்லாம் பேசிட்டு இருக்காங்க. அது ஒண்ணுமே இல்ல. நம்ம கையில இருந்து வாங்கி பணத்தை அது வந்து ஒரு 8% வருமானம் ஈட்டுகின்ற ஒரு ஃபண்டுல போட்டீங்கன்னா, பிஎஃப்ல போட்டாலே போதும். பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல போட்டாலே உங்களுக்கு 8.1ல இருந்து 8.5க்குள்ள கொடுக்குறாங்க. 8% வச்சுக்கோங்க. அந்த 8% ஈட்டுகின்ற அந்த ஃபண்டுல போட்டீங்கன்னா, ஒரு 25 வயசுல வேலைக்கு சேர்றவங்க 60 வயசுல ரிட்டையர் ஆகி வரும்போது கிட்டத்தட்ட 1.35 crore கார்பஸ் ஜெனரேட் ஆகிருக்கும். 1.35 கோடி ரூபாய்கள் ஜெனரேட் ஆகிருக்கும். அந்த அது வந்து அரசாங்கமே கொடுக்காம 18% கொடுக்க போறேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் கொடுக்காம நம்ம பணத்தை அதுல முதலீடு பண்ணா, நீங்க சம்பளம் வாங்குறீங்க, நாளைக்கு 10% வந்து ஒரு 8% ஃபண்ட்ல போட்டீங்கன்னா அதை அப்படியே போட்டுட்டே வாங்க. நீங்க 35 ஆண்டுகளுக்கு பிறகு 60 வயதை நீங்க எட்டும் போது 1.35 கோடி ரூபாய்கள் இருக்கும். அந்த 1.35 கோடி ரூபாயை வந்து நீங்க 8% திருப்பி அந்த வருமானம் ஈட்டுகிற ஃபண்ட்ல போட்டீங்கன்னா மாதத்திற்கு குறைஞ்சபட்சம் 90,000 ரூபாய் உங்களுக்கு வருமானம் அதுல இருந்து வரும். அதாவது அரசு கொடுக்கறன்னு சொல்லக்கூடிய அந்த பென்ஷன் அமௌண்ட்டை விட ஜாஸ்தியா வரும்னு சொல்றீங்க சார். அரசு வந்து கிட்டத்தட்ட ஒரு 45,000 ரூபாய் பென்ஷன் வரும்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு அனுமானத்துல நம்ம போட்டதுதான். இதை வந்து அவங்க விளக்கணும். இந்த அசம்ஷன் தப்பு இல்லைங்க, 90,000 ரூபாய்க்கு மேலேயும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை நமக்கு கொடுத்தாங்கன்னா, அந்த அரசாங்க ஊழியர்கள் எனக்கு வந்து இந்த டாப்ஸ்ல நான் சேருவதற்கு விருப்பம் இருக்கிறதா, இல்லை நானே வந்து என்னோட பணத்தை மேனேஜ் பண்ணிக்கிறேன். என் பணத்தை என்னை விட யாருங்க அது நல்லா மேனேஜ் பண்ண முடியும்? புரியுது? என்னோட நோக்கம் தெரியும் எனக்கு. எனக்கு என்ன கார்பஸ் வேணும்னு தெரியும். ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு எவ்வளவு பணம் தேவைன்னு தெரியும். அதை கருத்தில் வைத்துக் கொண்டு அதற்கு ஈடான அந்த வருமானத்தை கொடுக்கின்ற ஃபண்டுல நான் வந்து போடுறதுக்கு என்னை விட அறிவாளிகள் யார் இருக்க முடியும்? இல்ல அப்படி வேணாம்னா ஒரு ஃபண்ட் மேனேஜரை வச்சுக்கிறாங்க. இப்போ ஒரு பக்கம் அப்படி பார்க்கும்போது அந்த ஓபிஎஸ்க்கும் இந்த புது ஸ்கீமுக்கும் அதுல வந்து இறந்தவர்களின் குடும்பத்தின் சார்பாக அவர் யாரை வந்து கை காட்டி விடுறாங்களோ அந்த நாமினிக்கு 60% போய் சேரும்னு இந்த புது ஸ்கீம்ல சொல்லியிருக்காரு டாப்ஸ்ல. ஓபிஎஸ் பார்க்கும்போது அதுல வந்து 50% தான் கொடுப்பேன்னு சொல்றாங்க. அப்ப அந்த 10% இங்க அதிகமா கிடைக்குதே சார். இல்லைங்க, 10% சொல்றீங்க. நீங்க எப்பவுமே நம்ம அப்படியே நம்ம குழப்புறாங்க. உங்களுக்கு சதவிகிதம் பெருசா இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து வருமானம் அப்சல்யூட் நம்பர் கையில கிடைக்க போறது பெருசா, அதுதானே பார்க்கணும். அதாவது நீங்க சொல்றது வந்து லீகல் பின்னாடி கிடைக்க போற சொல்றீங்க. நான் இன்னைக்கு கிடைக்க போற பணம் எனக்கு எவ்வளவு கிடைக்க போகுது? அந்த அரசாங்க ஊழியர் இறந்த பிறகு லீகல் போறது வந்து 50% இப்ப போறது, முன்னாடி 60% போறதுன்றாங்க இல்லையா? பட் அடிப்படையான கார்பஸ் எவ்வளவு? அந்த கார்பஸ் எவ்வளவு வட்டியை வந்து ஈட்ட போகிறது? அது மூலமா தான் பென்ஷனை நீங்க டிட்டர்மைன் பண்ணணும். நீங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல ஓல்டு பென்ஷன்ஸ்ல 10% கம்மியா கொடுத்துருக்காங்கன்னா, புதுசா நீங்க வந்து ஒரு ஸ்கீமை கொண்டு வரும்போது 60% சொல்றீங்க. எனக்கு எவ்வளவு பணம் வரும்போது சொல்றீங்க. எனக்கு வந்து நீங்க கம்மியான சம்பளம் இருக்கும்போது இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் போட்டாங்கன்னா, நிறைய போட்டா கூட கம்மியான சம்பளம் தாங்க வரும். என்னோட சம்பளம் அதிகமாக இருக்கும்போது பர்சன்டேஜ் கம்மியா போட்டா ரூபாய் நிறைய எனக்கு வரும். இது நம்ம நிறைய விவாதத்தை சொல்லியிருக்கோம். இன்னொரு கேள்வியுமே எழுகிறது. இப்போ இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல எந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்றாங்க, எந்த ஸ்கீமை ஃபாலோ பண்றாங்க சார்? ஒரு 7 மாநிலங்கள்ல ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் ஃபாலோ பண்றாங்க. அது எனக்கு என்னென்ன மாநிலங்கள் தெரியல. ஆனா 7 மாநிலங்கள் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை ஃபாலோ பண்றாங்க. மற்ற மாநிலங்கள் எல்லாமே வந்து இது மாதிரி
வயா மீடியா ஃபார்ம்ஸ், கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம், கொஞ்சம் வந்து எம்ப்ளாயிஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, அரசாங்கங்கள் லோக்கல் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் போச்சு. ஏன்னா வந்து மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் என்ன சொன்னாங்கன்னா, எந்தெந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வேணுமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அதுல வந்து மார்க்கெட் லிங்க் இன்சென்டிவ்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி நீங்க வந்து அழகா ஒரு ஃபண்ட் மேனேஜரை வச்சு ஒரு 8% இல்ல ஒரு 12% கூட நீங்க இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ற மாதிரி போட்டுக்கோங்க, இல்ல மிக்ஸா போட்டுக்கோங்க, ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்ல போட்டுக்கோங்க. இதெல்லாம் நம்ம பண்ணலாம். ஏன்னா வந்து எல்லா பொருளாதார நிபுணர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களை வைத்துக்கொண்டு இந்த கார்பஸை எப்படி ப்ரொடெக்ட் பண்றது, வருமானத்தை எப்படி ப்ரொடெக்ட் பண்றது, அது பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு நீங்க ஸ்கீம் போட்டு பண்ணலாம். இப்போ தமிழகத்துல தோராயமா இப்ப சொல்றதுன்னா கூட ஒரு 8.5 கோடி மக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுல 1% அரசு ஊழியர்கள் இருப்பாங்கன்னு சொல்லலாம் இல்லையா சார்? கண்டிப்பா குறைந்தபட்சம் கண்டிப்பா 1% இருப்பாங்க. 10 லட்சம் பேர் இருப்பாங்க. இப்ப அந்த 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னு கொண்டாலுமே இந்த 10 லட்சம் பேருக்கு இந்த ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவதன் மூலமாக 11,000 கோடி அடிஷனலா இப்ப எக்ஸ்பெண்டிச்சர் ஆக போகுதுன்னு தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு ப்ரொஜெக்ஷன் சொல்றாங்க. அப்படின்னாலும் இந்த அமௌண்ட்டை எங்க இருந்து இதை வருவாயாக கொண்டு வருவாங்க சார்? இது மக்களின் தலை மீது தான் மறுபடியும் விழப்போகிறதா, இல்ல டாஸ்மார்க் மாதிரி வேற எது மூலமாகவாது இது ஈட்டேறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல, எதன் மூலமாக வந்தாலும் வந்து நீங்க வந்து நம்மளோட தமிழ்நாடு, நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்பீங்கன்ட்டு தான் எப்பவுமே தமிழக நிதிநிலை அறிக்கையை கையிலே வச்சுப்பேன். நான் எப்பவுமே கையில வச்சுப்பேன். நீங்க அது வேற பயங்கரமா நம்மளை போட்டு பார்ப்பீங்க. எல்லாரும் வந்து எப்படி வருவாங்க, பணம் நாங்க தான் நிறைய சம்பாதிக்கிறோன்றீங்க இல்லையா? அதெல்லாம் இல்லைங்க. வருஷா வருஷம் கடன் தான் வாங்குறோம், வருஷா வருஷம் ரெவென்யூ டெபிசிட் இருக்கு. இந்த வருஷம் ரெவென்யூ டெபிசிட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 24-25 முடிந்த நிதியாண்டு 46,000 கோடி ரூபாய் ரெவென்யூ டெபிசிட். 25-26 ப்ரொஜெக்ஷன்ஸ்னு போட்டிருக்காங்க. 25-26 பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ் 41,000 கோடி ரூபாய். 41,000 கோடி ரூபாய் இப்ப நடக்கின்ற நிதியாண்டுல 41,000 கோடி ரூபாய் துண்டு விழுந்துடுச்சு. சரிங்களா? சோ இதுக்கு மேல உங்களுக்கு அப்படி வருமானத்தை நீங்க ஈட்ட முடியும். சரி, அதுக்கு அடுத்த வருஷம் எவ்வளவு உங்களுக்கு துண்டு விழுது? 31,000 கோடி ரூபாய். அதுக்கு அடுத்த வருஷம், அதாவது 27-28 யார் ஆட்சியில் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. 26-27 யார் ஆட்சியில் இருப்பாங்கன்னு தெரியல. 26-27 இவங்க இருப்பாங்களான்னு தெரியாது. அப்படி இருந்துமே இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது 31,000 கோடி ரூபாய்க்கு நாங்க வந்து துண்டு விழுதுங்கன்றாங்க. சோ வருஷா வருஷம் 41, 31, 18 துண்டு விழுது. உங்களுக்கு வந்து நீங்க 2030 வந்து $1 trillion எக்கானமி நாங்க வந்து கட்டமைச்சிருவோன்றீங்க. $1 trillion எக்கானமி எவ்வளவு வருமானம் வரணும்? அந்த ப்ரொஜெக்ஷன்ல இப்ப இந்த 11,000 crore இன்க்ளூட் பண்ணணும் இல்லையா சார்? கரெக்ட். 13,000 கோடி ரூபாய், 11ன்றாங்க, 13ன்றாங்க, வாட் எவர் இட் இஸ். 10,000 கோடி 11,000 கோடி இன்க்ரீஸ் பண்ணுங்க. இப்ப இன்னைக்கு முதல்வர் நம்ம பேசுகின்ற இன்னைக்கு வந்து அறிவிச்சு 4 ஜனவரி 2026 மதியம்ல அறிவிச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 6,500 கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு பொங்கல் பரிசு தொகை மக்களுக்கு 3,000 ரூபாய் ஒரு குடும்பத்திற்கு கொடுக்குறேன்ற 6,500 கோடி ரூபாய் இது கணக்குல இல்ல. இது சேர்த்து லேப்டாப் ஆல்சோ அவங்க வந்து அந்த ஸ்கீம் ஆல்சோ அவங்க மறுபடியும் தொடங்க போறதா நியூஸ் வந்திருக்கு சார். சொல்லிருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்சு தெரியல. ஏன்னா வந்து இப்ப இன்னும் 2-3 மாசத்துல ஆட்சியே வந்து முடிய போகுது. பசங்களுக்கு வந்து அடுத்த நிதியாண்டுக்கு தான் சொல்லுவாங்க. நடுவில் யாரும் லேப்டாப் கொடுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அடுத்த அகடமிக், அதாவது கல்வியாண்டு ஆரம்பிக்கும் போது அது வந்து உங்களுக்கு எப்படி ஜூன் ஜூலை ஆயிடும். ஸோ அதனால தெரியல, அது வந்து நமக்கு டீட்டெயில்டா வரும்போது பார்க்கலாம். இப்போ 6,500 கோடி ரூபாய் பொங்கல் பரிசுக்கு, இதுக்கு ஒரு 11,000 கோடி ரூபாய், இப்போ 11,000 18,000 ரூபாய், 18,000 கோடி ரூபாய் வச்சுக்கோங்க. இது வந்து இந்த உங்களோட 41,000 கோடி ரூபாய் துண்டு அப்படின்னு சொல்லி 25-26 ப்ரொஜெக்ட் பண்ணல, அது கூட ஏறும். இல்ல ஜிஎஸ்டி மூலமாக எங்களுக்கு பணம் நிறைய வருது, அது ஒத்துக்க மாட்டாங்க. அது வந்து அதனால எங்களுக்கு வந்து வருமானம் கூடி விட்டது, அதனால செலவு பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்களான்னு தெரியல எனக்கு. அதுவும் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து போன வாட்டி பொங்கல் பரிசு தொகையை வந்து நிறுத்தி வைத்த காரணமே வந்து பிஎம்ஸ்ரீ திட்டத்துல 2,152 கோடி ரூபாய் கொடுக்கல, அதனால பணம் இல்ல, அதனால ஒரு 1,000 ரூபாய் தான் கேட்டாங்க. கரெக்டுங்களா? அந்த 1,000 ரூபாய் கூட கொடுக்கல போன வாட்டி. இப்போ 3,000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அப்போ பிஎம்சி திட்டத்திலிருந்து பணம் வந்துடுதா உங்களுக்கு, இல்ல வருமானம் உயர்ந்துடுச்சா அப்படின்றது சொல்லணும். அது வந்து அந்த துறை அமைச்சரோ இல்ல முதலமைச்சரோ பினான்ஸ் அமைச்சரோ யாராவது ஒருத்தர் கிளாரிஃபை பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்.
சரி, இப்போ அரசு அதிகாரிகள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய போராட்டம் நம்ம தொடர்ந்து நம்மளே பேசியிருக்கோம். செவிலியர் போராட்டம், அ அ ஆசிரியர்கள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம்னு தொடர்ந்து போராட்டங்கள் நடத்திட்டு வந்தாங்க. இப்ப எலக்ஷன் டைம் வந்துருச்சு. எலக்ஷன் யுக்தியாக கூட சில பேர் இத எதிர்க்கட்சிகள் இத எலக்ஷன் யுக்தியா கூட இத பார்ப்பாங்க. ஆனா நம்ம பார்க்கும்போது சார், இப்போ 8,50,00,000 மக்கள் இருக்கிறார்கள். இந்த 10,00,000 அரசு ஊழியர்களுக்காக இவர்கள் இப்படி ஒரு ஸ்கீம அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த தொகை, அந்த டெபிசிட்டா வரக்கூடிய இந்த தொகையெல்லாம் ஈடு செய்வதற்காக, இப்ப ஒரு சாதாரண குடிமகனின் கவலையாக இருப்பது, அது மக்கள் மீது தானே மறுபடியும் வரப்போகிறது. விலைவாசி உயர்வு, கட்டண உயர்வு, வரி உயர்வு, பால் உயர்வு, இப்படித்தானே மறுபடியும் இந்த 10,00,000 மக்களுக்காக 8,50,00,000 மக்கள் தலையில இந்த சுமை விலகப் போகிறதா? அப்படிங்கிற கேள்வியும் வருது சார். சார் 100% விழும். அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. ஏன் வந்து வருஷா வருஷம் உங்களுக்கு மின்சார கட்டணம் உயர்கிறது? ஜூலை மாசம் 1ஆம் தேதி பிறந்தா போறோம், உடனே வந்து 5 அல்லது 6% வந்து மின்சார வரியை உயர்த்திடுறாங்க. கேட்டா வந்து உதய் மின் திட்டத்துல வந்து முன்னாடி இருந்த எடப்பாடி அவர்கள் கையெழுத்து போட்டுட்டு வந்துட்டாரு, அதனாலதான் உயர்த்துறோன்றாங்க. சரி, உயர்த்துறீங்க. அப்போ அதுல இருந்து வருகின்ற வருமானம் யாருக்கு போகுது? ஏடிஎம்கேக்கா போகுது? அதிமுக கட்சிக்கா போகுது? இல்ல மத்திய அரசாங்கத்துக்கு போதா? தமிழக அரசாங்கத்துக்கு தானே வருது. அந்த பணம் உங்களுக்கு டான்கட்கால உள்ள நஷ்டத்தை வந்து அடைப்பதற்காக தானே உதவுது. அதையும் மீறி நம்ம நஷ்டத்துல போயிட்டு இருந்தோம்னா அப்ப என்ன அர்த்தம்? ஸோ இது வந்து பாருங்களேன், இப்போ அந்த எலக்ட்ரிசிட்டி டேக்ஸ் உங்களுக்கு உயர்ந்து வருகிறது, கையில வருது அப்படின்னா அது யாருக்கு? ஒரு யூனிட் தயாரிப்பதற்கு 9,000 ரூபாய் செலவாகுது. ஒரு யூனிட்டை நம்ம வந்து மக்களிடம் விற்று அதுல இருந்து வருகின்ற பணம் 6,000 ரூபாய் கிட்ட வருது. கிட்டத்தட்ட 3 ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு நஷ்டமாகிறது. அப்ப நீங்க பணத்தை உயர்த்தினீங்கன்னா, மின்சார கட்டணத்தை உயர்த்தினீங்கன்னா அந்த லாபம் நஷ்டம் குறைய வேண்டும் தானே, லாபம் உயர வேண்டும் தானே. அப்ப எதுக்கு வந்து நீங்க வந்து மத்திய அரசாங்கத்தை வந்து வஞ்சிக்கிறீங்க, ஒன்றிய அரசாங்கம் வஞ்சிக்குதுன்னு சொல்றீங்க எப்பவுமே? அவங்க கொடுத்த திட்டத்தினாலதான் உங்களுக்கு அதிகப்படியான வருமானம் வருகிறது. சொத்து வரி ஏத்தியாச்சு, வாகன வரி ஏத்தியாச்சு, பால் ஏத்தியாச்சு, இல்லைங்களா? சோ நீங்க சொன்ன பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கல. ஸோ பெட்ரோலை மட்டும் குறைச்சிருக்கிறாங்க, டீசலை குறைக்கல. டீசலை குறைச்சிருந்தா என்னன்னா, அது அன்றாடம் நாம உபயோகப்படுத்துகின்ற காய்கறி வண்டிகளா இருக்கட்டும், இந்த லாரி ஃப்ரைட் சார்ஜஸ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து இன்டைரக்டா இன்ஃபிளேஷனை குறைக்கும். பெட்ரோலை ஏன் குறைச்சாங்கன்னு தெரியல. அதாவது ப்ரையாரிட்டி டீசல் தானுங்களே. தமிழகத்தோட போக்குவரத்து எல்லாமே வந்து டீசல் வண்டியில தான் இயங்குகிறது, இல்லைங்களா? அதிகமாக டீசல்ல குறைக்காம பெட்ரோலை குறைச்சதுக்கு காரணம் என்ன எனக்கு தெரியல எனக்கு. சோ இதெல்லாம் வந்து திருப்பி நம்மளோட வரி சுமையாக நம்ம தலையில தான் விழும். இல்ல, அப்படி வரி சுமைன்னு இப்ப மறுபடியும் அந்த டாபிக் எடுக்கிறதுனால சார், இப்போ 2021 ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இவர்கள் அன்றைய நிதி அமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் ராஜன் சொல்லும்போது, சட்டசபையிலேயே சொல்லும்போது, ஒரு டிவி பேட்டியில சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டா சார், ஒவ்வொருவர் தலை மீதும் 1,16,000 ரூபாய் கடன் இருக்கிறது அப்படின்னு 2021 சொல்லியிருந்தாங்க சார். இப்போ சமீபத்துல கூட நீங்க ஒரு பேட்டியெல்லாம் பார்த்திருப்பீங்க, பெரிய வைரல் ஆச்சு. தமிழ்நாடு அரசுக்கும், தமிழ்நாடு அரசு வாங்கிய கடனுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது அப்படின்னு பொருளாதார நிபுணர் ஒருவர் கேள்வி கேட்கிறார் சார். அப்போ இப்போ நம்ம சொல்றோம், திட்டக்குழு துணைத் தலைவர் அவர்கள் அது போல ஒரு அறிவுபூர்வமான ஒரு கேள்வியை கேட்கும் போது, அரசு எவ்வளவு கடன் வாங்கினாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்ல, சாதாரண குடிமகனாக எனக்கு வேண்டிய தேவைகளை இந்த அரசு செய்தால் போதும்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா சார்? இல்ல, இப்போ இந்த கேள்வியை வந்து ஏன் வந்து 2021 அதே ஜெயலஞ்சன் ஐயா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மேல கேட்கல, இல்ல அப்போ உள்ள மற்ற அமைச்சர்கள்ட்ட கேட்கலன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி வருதுல. அதிமுக அரசாங்கம் நிதி நிர்வாகத்தை வந்து சரியாக செயல்படுத்தாததுனாலதான் 4.85 லட்சம் கோடி கடனை விட்டுட்டு போனாங்க. திவாலாகிற நிலைமையில இருந்ததெல்லாம் போட்டு நீங்க வந்து கமெண்ட் பண்ணீங்க. மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 2,63,000 ரூபாய் ஒரு குடும்பத்தின் மேல் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 2.25 கோடி குடும்பங்கள். ஏன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்லும் போது அவர் நீங்க சொன்ன வார்த்தை வந்து ஒவ்வொரு குழந்தை, பிறக்கின்ற குழந்தையின் தலையிலும் அந்த 1.25 லட்சம் ரூபாய் இருக்குன்னு சொன்னார். அதாவது ஒரு குடும்பத்தின் தலையில் 2,63,000 ரூபாய் கடன் இருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்னா, கடன் இருக்குங்க, நாங்க கடனை அடைப்போம், பாதியாக குறைப்போம்லாம் வாக்குறுதி சொன்னாங்க. அந்த 2,63,000 ரூபாய் இந்த 26 மார்ச் முடியும் போது கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாயா ஆயிடும். 5 லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்தின் தலையிலும் இருக்கிறது. இந்த டிஃபரன்ஸை கால்குலேட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு 2.5 லட்சம் ரூபாய் கிட்ட ஏறுது. நீங்க வந்து மக்கள்கிட்ட இருந்து எவ்வளவு வரிகளை வாங்கினீங்க? ஒன்றும் இல்லை, மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணாங்க இவங்க? கிட்டத்தட்ட அந்த மின்சார கட்டணத்தை வந்து உயர்த்தினார்கள் இல்லையா? ஒரு 500 ரூபாய் ஒரு மாசத்துக்கு உயர்ந்தது ஒவ்வொரு குடும்பத்திலையும்.
ஸோ உங்க குடும்பத்துல 500 ரூபாய், என் குடும்பத்துல 500 ரூபாய், 1000 ரூபாய் ஆச்சுங்களா? ஸோ நம்ம 2 பேர் குடும்பத்துல யாராவது ஒரு குடும்பத்துக்கு 1000 ரூபாய் வந்து கொடுத்தாங்க. ஏன்னா 2.25 கோடி குடும்பங்கள் இருக்கிற இடத்துல குடும்பம் 1.16 லட்சம் கோடிகளுக்கு தான் கொடுத்தாங்க. சரி பாதி தான் கொடுத்தாங்க, ஒரு ரஃபா வச்சுக்கோங்க. 2 குடும்பங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு மகளிர் உரிமை தொகை. ஆனா 2 குடும்பத்திலயும் 500 ரூபாய் வந்து மின்சார கட்டணம் உயர்ந்தது. 1000 ரூபாய் உயர்ந்த மின்சார கட்டணத்தை வாங்கி லெஃப்ட் பாக்கெட்ல வாங்கி ரைட் பாக்கெட்ல மகளிர் உரிமை தொகை கொடுத்தாங்க. இது பண்ணுவதற்கு என்ன பெரிய வந்து உங்களுக்கு வந்து பொருளாதார நிபுணர்கள் குழு வேணும், ஐவர் குழு வேணும், இது யாரோனா பண்ணிட்டு போலாமே. நிதி ஆதாரத்தை பெருக்கி வருமானத்தை வந்து விரயமாக்காமல் தடுத்து அதன் மூலமாக பொருளாதாரத்தை மீட்டெடுத்து அது மூலமாக நீங்க வந்து மானியங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒத்துக்கலாம். கடன் சுமை நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டே வருகிறது. டெஸ்பைட் கலெக்ஷன்ஸ் மேல போகுது, வரிகளின் கலெக்ஷன்ஸ் மேல போகுது. அப்போ என்ன பண்றாங்க? பொதுத்துறை நிறுவனங்கள் எப்படி இயங்கி கொண்டிருக்கின்றன? அதுக்குண்டான டாஸ்க் ஃபோர்ஸ் எல்லாம் அமைச்சாங்க, ஒரு கமிட்டி எல்லாம் போட்டாங்க. பொதுத்துறை நிறுவனங்களை வந்து கூடிய விரைவில் வந்து நாங்க வந்து மீட்டெடுப்போம் அப்படின்னாங்க. அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் கமிட்டி என்னாச்சுன்னு தெரியல. பொருளாதார ஐவர் குழு என்னாச்சுன்னு தெரியல. இந்த ஜெயரஞ்சன் தலைமையில கூட, அவர் ஐயா தலைமையில கூட ஒரு குழு எல்லாம் போட்டாங்க. அந்த குழு என்ன பண்ணிச்சுன்னு தெரியல. இப்ப கேட்டா வந்து அந்த கடன் உங்க கடனா, நீங்களா வந்து அடைக்க போறீங்க, நம்ம தான் அடைக்கிறோம் ஆக்சுவலா, இல்லைங்களா? இதை வந்து ராகுல் காந்திட்ட கேட்க சொல்லுங்க அவரை. ரொம்ப சரியா சொன்னீங்க சார். சார் இப்போ அரசு ஊழியர்கள், மீண்டும் அதுதான் சார் சுத்தி சுத்தி அங்க வர வேண்டியிருக்கு. அரசு ஊழியர்களுக்கு ஏகப்பட்ட சலுகைகளை வாரி வழங்குகிறது அரசு. அதாவது இந்த மகப்பேறு விடுமுறையை கூட அதிகப்படுத்திட்டாங்க. ஹவுசிங் லோன் வந்து உச்சபட்சம் ஆக்கியிருக்காங்க. திருமணத்திற்கான கடன் சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் இருந்தது, அதையுமே 5 லட்சம். ஆமா, அதிகமாக்கியிருக்காங்க. ஆமா. இப்படி தொடர்ந்து அரசு ஊழியர்களுக்கான இந்த அரசு வந்து இந்த ரஜினிகாந்த் படத்துல சொல்ற மாதிரி ஆண்டவனே நம்ம பக்கம் அப்படிங்கிற மாதிரி அரசு ஊழியர்களே எங்க பக்கம் தான் அப்படின்னு தான் திமுக ஒவ்வொரு முறையுமே அவர்கள் தேர்தலை கணம் காணுகிறார்கள். இந்த முறையும் அதே போல 4.5 வருஷம் அவர்களை வஞ்சித்து விட்டு கடைசியில் இப்ப வந்து இப்படி ஒரு ஜாக்பாட்டை கொடுத்ததுனால வெற்றி வாய்ப்பு இப்ப எப்படி இருக்கும் சார்? அரசு ஊழியர்களின் மனநிலை என்னவா இருக்கும் சார்? இல்ல, மனநிலை வந்து உடனே வந்து தப்புன்னு அவங்க முகத்துல ஒரு புன்சிரிப்பு வரும். ஆனா வந்து அது உண்மை இல்லை, அது காகித புன்சிரிப்புன்னு அவங்களுக்கு தெரியணும். அதை தெரிவிக்க வேண்டியது என்பது எதிர்க்கட்சிகளின் கடமை, பொதுநல ஊடகவியலாளர்களின் கடமை. ஸோ இந்த நம்ம சொன்ன மாதிரி இந்த டாப்ஸ் என்ற பென்ஷன் ஸ்கீம், இது பென்ஷன் ஸ்கீம் இல்லை, இது வெறும் சிறு சேமிப்பு திட்டம். இந்த வீட்டுல உங்க வீட்டம்மாட்ட பணம் கொடுத்தீங்கன்னா கூட அவங்க பக்கத்தில் உள்ள பேங்க்ல ஆர்டிஐ போட்டு அதுக்கு அதிகமாக சம்பாதிப்பார்கள் அப்படின்ற ஒரு தெளிவான பார்வையை அரசு ஊழியர்களுக்கு வந்து எடுத்து கொண்டு போய் செல்ல வேண்டும். அது மாதிரி இந்த கடன் வாங்குகின்ற, இப்போ திருமணத்துக்கு கடனை உயர்த்தி இருக்கிறாங்க, சலுகைகளை உயர்த்தி இருக்கிறாங்கன்னா அதுல உள்ள இக்கண்ணா ஆனா இக்கண்ணாவை படிச்சு பார்க்கணும். இப்சன் பட்ஸ் போட்டிருப்பாங்க. இப்சன் பட்ஸ் போட்டதுக்கு அப்புறம், ஏன்னா இவங்க வந்து ஏற்கனவே வந்து அரசாங்க பணிகள்ல காலி இடங்களை நிரப்பவே இல்லை. இதை தாண்டி நீங்க வந்து மகப்பேறு விடுப்பு கொடுக்குறீங்க, விடுமுறை கொடுக்குறீங்க அப்படின்னா இருக்கிறவங்களுக்கு வந்து வேலைப்பளு ஜாஸ்தி ஆகும் போது அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? காலி இடங்களை வந்து நிரப்ப போறீங்களா, இல்லைன்னா வந்து அவர்களுக்கு வந்து வேற ஏதாவது அடிஷனல் சப்போர்ட் கொடுக்க போறீங்களா? இந்த மாதிரி எதுவும் பிளானிங்கே இல்லாம இது அறிவித்த திட்டமா நம்ம பாக்குறோம். அதாவது என்னைக்குமே பார்த்துக்கோங்களேன், கண்டிப்பாக அரசாங்க ஊழியர்கள் திமுகவுக்கு தான் வாக்களித்திருக்காங்க. அது வந்து மாற்று கருத்து இல்லை. அன்லெஸ் ஏதாவது ஒரு சிம்பத்தி வேவ் ஆர் பொலிட்டிக்கல் வேவ் அடித்தால் ஒழிய, அது குறிப்பாக சென்னையில் இருக்கிற தொகுதிகள்ல நீங்க என்ன வேவ் அடிச்சாலும் சென்னையில இருக்கிற தொகுதிகளை அவர்கள் வின் பண்ணுவாங்க, இல்ல மிகப்பெரிய ஒரு வாக்கு சதவீதம் வாங்குவாங்க. ஏன்னா சென்னை சுத்தி தான் பாத்தீங்கன்னா தலைமைச் செயலகம் இருக்கு, நிறைய அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே அங்கதான் இருக்கு. அதனால அரசாங்கத்துல இருக்கிற ஊழியர்கள் எனக்கு தெரிஞ்சு அது உட்டக்குறை தொட்டக்குறை தெரியாது, அவர்கள் வந்து திமுகவுக்கு தான் வந்து விசுவாசிகளாக இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து இதை வந்து அந்த விசுவாசம் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து சாதகமாக இருக்கிறதா இல்ல பாதகமாக இருக்கிறதா? இன்னைக்கு நமக்கு சாதகமாக இருக்கலாம், வருகின்ற சந்ததியர்களுக்கு பாதகமாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சிந்தனை ஓட்டத்துல அவங்க வந்து தரவுகளை வாங்கி இது திட்டம் நமக்கு பயனளிக்கக்கூடியதான திட்டமா, ஏன் வந்து 4.5 வருஷங்களுக்கு அப்புறமா தேர்தலுக்கு வரத்துக்கு 2 மாசம் 3 மாசம் முன்னாடி கொடுக்குறாங்களே, இதெல்லாம் வந்து உண்மையிலேயே மடைமாற்றம் இதுவா, நான் கண்கட்டி வித்தையா, இதெல்லாம் தீர ஆராய்ந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யார் இந்த தமிழக அரசாங்கத்தை 26லயே ஆட்சி செய்ய வேண்டும், ஆட்சி செய்தால் இந்த கடன் சுமையிலிருந்து மீட்டு மீண்டும் இந்த பொருளாதாரத்தை இன்னும் 2 மடங்கு உயர்த்துவதற்கு யாருக்கு அந்த திறன் இருக்குமோ அந்த திறன் உள்ள கூட்டணி கட்சிக்கு வாக்களித்தால் நல்லா இருக்கும். நிறைவாக இப்போ ஜனவரி 7ஆம் தேதி இப்போ தமிழகம் பல்வேறு
கட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெற்றது. எல்லாருமே தோல்வியைத்தான் தழுவியது. இறுதியாக தான் தமிழக முதல்வர் நேற்றைய தினம் அப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு. இப்போ எல்லாரும் சொல்லக்கூடிய என்னவா இருக்கு அப்படின்னா, இது வந்து தமிழக முதல்வர் வந்து அவருங்க அந்த ஆசிரியர் கழகம் பல்வேறு கூட்டமைப்புகள் எல்லாம் ஜனவரி 7ஆம் தேதி கால வரையற்ற நாங்க வந்து போராட்டம் நடத்த போறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதற்கு அடிபணிந்து தான் அரசு வந்து வேற வழி இல்லை, தேர்தலும் நெருங்குகிறது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்ததா தான் சொல்றாங்க. இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வந்து சென்னை வருகிறார், அவரை சந்தித்து இந்த கூட்டமைப்புகள் எல்லாம் போய் அவரிடம் முறையிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு, அதற்கான இடத்தை வந்து திமுக கொடுத்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவுமே இப்படி ஒரு உடனடியாக இப்படி ஒரு முடிவு அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சில பேச்சு நிலவுகிறது சார். நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த ரெண்டாவது நீங்க சொன்னது வந்து முற்றிலுமாக அரசியல் பேச்சு. ஓகே, அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஓகே, பீயிங் த ஹோம் மினிஸ்டர் ஆர் மத்திய அரசாங்கத்திலேருந்து வருகின்ற உயர்ந்த பதவியில் இருக்கிற அமைச்சர்கிட்ட வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கலாம். பட் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாலும் எந்த அளவுக்கு வந்து அது வந்து நம்ம வந்து தெரியும், நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு மத்திய அரசாங்கம்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. இதுல அவங்க வந்து தலையிடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. இது வந்து உண்மையிலே நீங்க சொன்ன முதல் கூற்றின் அடிப்படையில் அவர்கள் 6ஆம் தேதி ஜனவரி 6ஓ 7ஓ இந்த கால வரையற்ற உண்ணாவிரத்தை தொடங்க போறேன்னு சொல்லியிருக்காங்களா, அதற்கு அடிபணிந்து, ஏன்னா ஏற்கனவே ஆன்டி இன்கம்பன்சி வேவ் இருக்கு, கொடுத்த வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றவில்லை, வெறும் 69 வாக்குறுதிகள் டு பி ப்ரிசைஸ் தான் நிறைவேற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்களே வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. வெறும் 12.94% வாக்குறுதிகளை மட்டுமே நிறைவேற்றி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த அரசாங்க ஊழியர்களும் பாத்தீங்கன்னா நிறைய அரசாங்கத்துல வேலை செய்கின்ற நிரந்தர பணியாளர்களாகட்டும், இல்ல தற்காலிக பணியாளர்களாகட்டும், இந்த செவிலியர்கள், இந்த சென்னை கார்பரேஷன்ல வேலை பண்ணுகின்ற துப்புரவு பணியாளர்களுக்கும் தொடர்ந்து போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது இந்த ஆன்டி இன்கம்பன்சி வேவ், இந்த ஆன்டி சென்டிமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து அதல பாதாளத்துல அவரை போய் கொண்டு தள்ளிவிடும் என்ற ஒரு அச்சத்தின் காரணமாகத்தான் இந்த புதிதாக இந்த டாக்ஸ் என்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரே தவிர வேற அமித்ஷாக்காக பயந்து கிடையாது. அமித்ஷா அவருக்கு தெரியும், அமித்ஷாவினால ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது ரெப்ரசன்டேஷன் கொடுக்கலாமே தவிர அது எந்த அளவுக்கு போகும்னு தெரியாது அவருக்கு தெரியும் அவருக்கு. ஸோ அதனால வந்து முடிவு எடுக்க வேண்டியது மாநில அரசாங்கம் தான். மாநில அரசாங்கம் வேற வழி இல்லாம இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். இல்லைன்னா வாங்குகின்ற ஒரு என்ன சொல்றது, இப்ப அவங்க வாங்கின வாக்குகள் சதவிகிதம் வந்து கிட்டத்தட்ட 36% வாங்கியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு டென்ட் ஆக போகுதுன்னு தெரியல. அது வந்து திருப்பியும் வந்து ஒரு கம்ப்ளீட் ஸ்வீப் அகெயின்ஸ்ட் புள்ளி வைத்த கூட்டணிகள் ஐஎன்டி அலையன்ஸ்க்கு போயிடக்கூடாது, கொஞ்சம் மானத்தோட வின் பண்ணுவோன்றதுக்காக கருதி இந்த ஜியோ வந்து ரிலீஸ் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன் நான். சார், பல்வேறு கேள்விகளுக்கு எளிய முறையில் விளக்கம் அளித்தீர்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. நன்றி. வணக்கம் பாஸ்கர்.